ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், கூகுள், ஃப்ளிப்கார்ட் இந்த கம்பெனிஸில் எல்லாமே கேட்டது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைனோட லென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ எந்த 2 லைனை எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வாட்டர் கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த மேக்ஸிமம் வாட்டரோட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1862ன்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிக்கல் லைனோட லென்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் வெர்டிக்கல் லைன்லேருந்து லாஸ்ட் வெர்டிக்கல் லைன் இது ரெண்டையும் எடுத்தோன்னா தான் இதுக்கு நடுவில் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணும்போது தான் மேக்ஸிமம் வாட்டர் வந்து ஃபில் பண்ண முடியும். எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கும்போது 49 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் லைனும் இந்த செகண்ட் லைனும் சொல்லியிருக்காங்களா, இது ரெண்டில் எது மினிமம்? 7 தான் மினிமம். அப்போ எல்லாத்துலேயும் மினிமமாக 7 தான் வந்துட்டு நம்மளால் ஃபில் பண்ணிட்டு வர முடியும். ஸோ எத்தனை பிளாக் அதுக்கு நடுவில் இருக்குது? 1 2 3 4 5 6 7 பிளாக்ஸ் இருக்குது. அப்போ 7 × 7 49ங்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் ஹோல்ட் பண்ண முடிகிறது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த ப்ராப்ளம். இப்படி தான் இதுக்கு நம்ம அப்ரோச் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஒன் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து, இன்னொன்று ரைட் சைடில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்னு இருக்கா, இங்கே 7ன்னு இருக்கா. இப்போது இந்த அந்த 1 வெர்டிக்கல் லைன்லேருந்து இந்த 7 வெர்டிக்கல் லைன் வரைக்கும் என்னால் எவ்வளோ வாட்டருக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும்? இந்த மினிமம் லெவல் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாக இதை தாண்டி என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்கு மேலே தண்ணி போனால் இந்த லைனையே தாண்டி போயிடும். கரெக்டாக அப்போது இந்த 2 லைன் எடுக்கிறோன்னா அதில் மினிமம் லைன் என்னவோ அதே அளவில் தான் எல்லா பக்கமும் என்னால் ஃபில் பண்ண முடியும். கரெக்டாக அப்போனா இதுக்கு எவ்வளோ நான் ஃபில் பண்ண முடியும்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபில் பண்ண முடிகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தடவையும் நடுவில் எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ வாட்டர் அதில் ஹோல்ட் பண்ண முடியுங்கிறத இதில் மினிமம் என்னவோ அதை கண்டுபிடிச்சி தானே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ பண்ணோம் இல்லையா, 1 தான் இருக்கிறதுலே மினிமமாக இருந்தது அந்த 2ல். இப்போ கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸ் ஆர் எம்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ இது கிடைக்கிற வேல்யூ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட கிரேட்டர் தானாக இருந்தது அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வாட்டர் என்னவோ அது அப்படியே வந்து கீப் ஆன் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 and then 7 இந்த 2 வெர்டிக்கல் லைன் வச்சு மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 லிட்டர்ஸ் தான் 8 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோட லெவல் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும் இப்போ 2 லைன் எடுத்தோம் அப்படின்னா ஸ்மால் லைன் என்னவோ அதே அளவு தான் எல்லா இடத்துலையும் எல்லா பிளாக்லேயும் ஃபில் ஆக போகுது. இப்போ நான் 1 வச்சு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக அப்போது இதை நான் விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாமா? அப்போது இது 2ல் மினிமம் எதுன்னு கண்டுபிடிச்சி இன்கேஸ் மினிமம் வந்துட்டு லெஃப்டாக இருந்தது, லெஃப்ட் சைடில் இருக்கிறதா மினிமமாக இருந்ததுன்னா லெஃப்ட் ப்ளஸ் பண்ண போகிறோம். இல்லை ரைட் சைடில் இருக்கிறதா மினிமம் அப்படின்னா ரைட் மைனஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க, ஏன்னா நம்ம இந்த 1 வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியும்னு. ஸோ இனிமேல் இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணும்போது இப்போ எல் மட்டும்தான் ப்ளஸ் ஆகிருக்கும். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் லாஸ்ட் லைன்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இது 2ல் இப்போ எது மினிமம்னு பார்த்தோம்னா இது 8, இது 7. அப்போனா ஒரு பிளாக்லேயும் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும்? 7 வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். அப்போது 1 2 3 4 5 6 7 பிளாக்ஸ் நடுவில் இருக்குது. என்னால் 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்லேயே வந்துட்டு ஃபில் பண்ண முடியும். அப்போ மொத்தமாக 7 × 7 49 அப்படின்னு இருக்குமா? இதில் மினிமம் 7 49 இருக்குமா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படி இப்போ முன்னாடி நமக்கு கிடச்சது 8 2 3 4 5 6 7 8 9
இப்போ நமக்கு கிடச்சது 49 பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் நமக்கு மேக்ஸிமம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த 7 வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாமா? 6 இப்போ என்ன ஆகும், இங்கே வரும் 3 8ன்னு இருக்குமா? இப்போ 3 8னா இப்போ இந்த இதிலிருந்து இந்த லைன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3ங்கிற லெவலில் தான் எல்லாத்துலேயுமே என்னால் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 × 3 நமக்கு என்னது 15. நமக்கு ஆல்ரெடி இருந்தது என்னது 49. அப்போ இதுவும் நமக்கு மேக்ஸிமம் வாட்டர் லெவல் கிடையாது. ஸோ இப்போ இதில் எது ஸ்மால்? 3 தான் ஸ்மால். ஸோ அதை வந்துட்டு நம்ம விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 8. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வந்துட்டு நம்மளால் ஃபில் பண்ண முடியும் ஒரு பிளாக்லேயும். இப்போ இதில் செக் பண்ணோன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 பிளாக்ஸில் நான் 8ன்னு சொல்லி ஃபில் பண்ணும்போது நமக்கு 40 தான் வருது. நமக்கு ஆல்ரெடி என்ன இருந்தது 49. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே 8 தான், இதுவுமே 8 தான். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதே மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த 6ங்கிற பிளேஸ்க்கு வருமா? இப்போ 6 to 8 நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஸோ மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது? 1 2 3 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ 6 24. அப்போ இதுவுமே கம்மி தான். இப்போ 6 வந்துட்டு நம்ம விட்டுருவோம். 2 to 8. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3. ஸோ 3 × 2 6 தான் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 வருவோம். ஸோ 5 2 பிளாக்ஸ் தான் இருக்குது. ஸோ 10. அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4 வருவோம். ஸோ 4ங்கும்போது வெறும் 4 மட்டும்தான் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு இன்பிட்வீனில் ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு? 49 அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம செக் பண்ணிகிட்டே வர போகிறோம். அண்ட் தென் ரைட் சைட்லேருந்து. அதே மாதிரி மேக்ஸிமம் வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேரியபிளில் ட்ராக் பண்ணிகிட்டே வர போகிறோம்னு சொல்லியிருந்தோமா? ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் வரைக்கும் சொல்லியிருந்தோமா 8 4ன்ட்டு. இப்போ 4 கேன்சல் ஆகிருக்குமா? இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் இங்கேயே இருக்கும். ஸோ எகெயின் செக் பண்ணும்போது 0 தான் வரும். ஏன்னா இது அதே இடத்துல தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆகும்? லெஃப்ட்டு ஒன்றா இந்த பக்கம் வந்துடும், இல்லைன்னா ரைட் இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஒன்ஸ் லெஃப்ட்டும் ரைட்டும் க்ராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. இல்லைன்னா நம்ம ஈக்குவல் டு கூட போட தேவையில்லை. ஏன்னா ஈக்குவலுங்கும்போது ரெண்டும் ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு மினிமம் செக் பண்ணுறோம். ஏன்னா 2 லைனில் எது மினிமமோ அந்த லெவல் தான் ஈச் பிளாக்லேயுமே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் கரெக்டாக. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ இதில் வாட்டர் வந்துட்டு ஊற்றுறாங்க அப்படின்னா இந்த லெவல் என்னவோ இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த லெவல் வரைக்கும் தானே வாட்டர் ஃபில் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஃபில் பண்ண முடியாதுல்ல. ஈவன்தோ இது இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் இவ்வளோ இதோட தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இல்லை உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு வாட்டர் ஃபில் ஆகும். இதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ண முடியாது. அப்போ இதுதானே மினிமம் லெவல். இப்போ இந்த லெவல் வரைக்கும் தானே வாட்டர் ஃபில் பண்ண முடியும். இது என்ன தான் ஹைட்டாக இருந்தாலுமே வந்துட்டு லெவல் இதோட தானே முடியுது. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்துட்டு இங்கே நம்ம மினிமம் கண்டுபிடிக்கிறோம். 2 லைனில் எது மினிமம் லென்த் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் math.min சொல்லிட்டு ஒரு
ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி height of L less than of R இருந்துச்சு அப்படின்னா அப்போ height of L தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மினிமம். அப்படி இல்லாத பட்சத்தில் R தான் வந்துட்டு நம்மளோட மினிமம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நடுவில் எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஏன்னா அவ்வளோ பிளாக்ஸில் தான் வாட்டர் ஃபில் ஆக போகுது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட் மைனஸ் லெஃப்ட்னு கொடுத்தா முடிஞ்சுதான். நமக்கு எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது இன்பிட்வீனில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே தான் R இருக்குது அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு L இருக்குது அப்படின்னா லெஃப்ட் பாயிண்ட்ரு. இப்போ 0 1 2 3 4 5 6 7 8. இப்போ இது 8th இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ 8 மைனஸ் 0ங்கும் போது நடுவில் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 பிளாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ வாட்டர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சி நம்ம இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் அப்டேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ வாட்டர் ஈச் பிளாக்லேயே ஹோல்ட் பண்ண முடியும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செக் பண்ணுறோம். செக் பண்ணி நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி மேக்ஸிமமாக அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூவ் பண்ணணும் கரெக்டாக. மினிமம் வேல்யூ எதுவோ அந்த சைடு இப்போ அதை வந்துட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூவுக்கு நம்ம மூவ் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம இந்த ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணோமா? ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணணும். அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மினிமம் எந்த பாயிண்டர் சைடு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இன்கேஸ் லெஃப்ட் சைடாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பாயிண்டரை மூவ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரைட் சைடு பாயிண்டரை மூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு மேக்ஸில் நம்ம என்ன வேல்யூ இப்போ நம்ம கீப் ஆன் ட்ராக் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா, மேக்ஸிமம் வாட்டர் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுன்றது. ஸோ அதில் ஃபைனலாக எது மேக்ஸிமமோ அதுதான் வந்து இருக்க போகுது. இப்போ இது நம்ம ரன் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ சப்மிட் கொடுத்து எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்துட்டு லென்த்து கொடுத்துட்றாங்க ஒரு வெர்டிக்கல் லைனுக்கும். நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குதுன்னு வைங்க. இதில் எவ்வளோ வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியும்னு எப்படி சொல்வீங்க? இந்த மினிமம் லென்த் என்னவோ அவ்வளோதான் ஹோல்ட் பண்ண முடியும் கரெக்டாக. ஒரு பாக்ஸே இவ்வளோதான் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஹைட்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இவ்வளோ தூரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதே இருக்குது. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லென்த்து, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து. ஆனால் வாட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும்? மினிமம் லெவல் என்னவோ அந்த லைன் லெவல் அளவுக்கு தானே நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு இப்போ 2 லைன் நம்ம எடுக்கிறோம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து. அதில் மினிமம் என்னென்னு கண்டுபிடிச்சி, ஏன்னா அவ்வளோ லெவல் தான் வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியும் ஈச் பிளாக்லேயும். ஸோ கண்டுபிடிச்சி நடுவில் எவ்வளோ பிளாக் இருக்கோ மினிமம் லெவல் தான் எல்லா பிளாக்லையும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ பிளாக்கு மினிமம் லெவல் என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருமா? ஒன்ஸ் இந்த மினிமம் லெவல் வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலே இதை விட்டுட்டு அடுத்த வேல்யூக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி கீப் ஆன் பண்ணி மேக்ஸிமம் வாட்டர் எவ்வளோ அப்படின்றத
எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டர் வந்து கண்டெயின் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.